சபாஷ் அக்கா, சபாஷ். காளியம்மலக்கால் அவர்களுக்கு என்ன கோவம்னு தெரியல. அவங்கள பிசிறுன்னு சொன்னதுக்காகவோ என்னமோ மேடையிலேயே வச்சு சீமான் அவர்களை கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வீடியோல சீமான் அவர்கள் நேத்திக்கு பேசினதையும் காளியம்மலக்கால் இந்த மாதிரி பேசினதையும் எல்லாத்தையும் பத்தினா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே இத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார். அங்க போய் ஒரு 10 நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைபெற செய்வதற்கான ஒரு மையப்புள்ளியாக இருந்தது. ஆனால் அவருடைய கனவு என்பது இன்னும் நிலைபெறாமலே இருக்கிறது. அக்கா உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க. வெறும் 10 நிமிடம் பேச்சுதான் சொல்லிட்டாங்க. 10 நிமிஷத்துல ஆமக்கறி சாப்பிட்டது அது இதுன்னு நிறைய புருடா விட்டார் இல்லையா? இந்த புருடாலாம் இந்த 10 நிமிஷத்துல நடந்திருக்கு. அது போக தமிழ் இனத்தையே உங்களை நம்பிதான் விட்டுட்டு போறேன், இலங்கையே உங்களை நம்பிதான் விட்டுட்டு போறேன் அப்படின்லாம் இலங்கை தமிழினம் எல்லாத்தையும் தூக்கி சீமானண்ணன் கையில கொடுத்தது எல்லாம் இந்த 10 நிமிடத்தில் தான். காளியம்மா அக்காளுக்கு நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. ஆனாலும் நீ மாஸ்கா மேடையில வச்சு சீமானனுடைய உண்மையான இதெல்லாம் சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? நாங்களாவது யூடியூப்ல தான் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க நேர்லயே வச்சு சொல்லிட்டீங்க. அதுவும் கட்சிக்குள்ள இருந்துட்டு கட்சியில போடப்பட்ட ஒரு மேடையிலேயே இந்த மாதிரி பேசிட்டீங்க பாருங்களேன். வாவ், உங்களுக்கு பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் அக்கா. அக்கா சொல்றத பார்த்தா அண்ணன் அங்க உண்மையாவே படம் எடுக்க தான் போனார் போல. படம் எடுக்க போன இடத்துல ஒரு 10 நிமிஷம் போட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் எடுத்திருப்பாங்க போல அக்கா சொல்றாங்க. அந்த 10 நிமிஷத்துல சீமான் அவர்களை பார்த்து பிரபாகரன் அவர்கள் பேசினதை பார்த்துதான் சீமானே அப்படி வெறி பிடிச்சு போய் தமிழ் அப்படின்னு சொல்லி மொத்தமா அப்படியே வந்துட்டாரு. தமிழ் தேசியம் பேச போறேன்னு சொல்லி வந்து கொட்டையில்லா தமிழ் தேசிய கொள்கையை பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அக்கா சொல்றத பார்த்தா தோணுதே. இதுல வேறங்க இந்த விடுதலை 2 படத்தோடைய ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லர்ல தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது அப்படின்ற ஒரு டயலாக் இடம்பெறுது. அந்த டயலாக இந்த நாம் தமிழர் சாம்பிஸ் எல்லாம் எடுத்து போட்டு விஜய் அவர்களை மீன் பண்ற மாதிரியே எடுத்து போட்டு தாக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப சீமான் அவர்களுடைய தத்துவம் என்ன தத்துவம்? தமிழ் தேசியமா? அவரே சொல்லியிருக்காரு, தமிழ் தேசியம் நான் பேசல, தமிழ் தேசிய இன மக்களுக்கான அரசியல் பேசுறேன் அப்படின்னு சொல்லி கொட்டையில்லா தமிழ் தேசிய கொள்கையை பேசிக்கிட்டு இருக்காரு. சீமான் அவர்கள் பேசுறது போலி தமிழ் தேசியம், சரியா? அது சரியான ஒரு கொள்கையோ தத்துவமோ கிடையாது. அப்படி பார்த்தா இந்த டயலாக் உங்க சீமான் அண்ணனுக்கு தான் முதல்ல கரெக்டா பொருந்தும். அடுத்தது சீமான் அண்ணன் காளியம்மாளுக்கு ரிப்ளை கொடுத்ததை பார்க்கலாம். பேசிய தங்கை கூட சொல்றாங்க, நான் படம் எடுக்கத்தான் போனேன்னு எல்லாரும் ரசிச்சிருக்காங்க. இன்னும் படம் எடுக்க போனவர்கள் வேற, அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற, அதன் நோக்கம் வேற. படம் அவர்கள் எடுத்தார்கள், அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்கிருந்து ஒரு திரைப்பட இயக்குனருங்கிற முறையில். படம் நான் எடுக்கல. மற்றவர்களாம் 8 நிமிடம் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். தங்கை 10 நிமிடம் கூட 2 நிமிடம் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும், பக்கத்தில் இங்கு இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும். அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 10 நிமிடம் பேசியவனைத்தான் சீமான்ட்ட சொல்லு, நம்பி விட்டு போறோம்னு சொல்லு, அவர்கிட்ட ஒப்படைக்கிறோம்னு சொல்லு, தொடர்ச்சியா முன்னெடுக்க சொல்லுன்னு 10 நிமிஷம் பேசணுன்றதை விட்டு போவாங்களா? அதெல்லாம் இல்லை. எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கும்போது நமக்கு என்ன பணி? ஒன்றுதான், அங்கு போய் நான் என்ன செய்ய என்று இறுதியாக என் அண்ணனிடத்தில் கேட்கிற போது, நீங்கள் அங்கு போய் இறங்குங்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துவிடும், அதை செய்யுங்கள் என்றால் இறங்கினேன், தெரிந்தது செய்து கொண்டிருக்கிறேன், இவ்வளவுதான். என்ன செய்யணும்னு சொல்லி அண்ணன் கிட்ட கேட்டாராம். அண்ணன் அங்க போங்க, இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அப்படின்னா இறங்கி அதே டைரக்டரான வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே? அதுதாண்டி ஏன் அரசியலுக்குள்ள வந்தீங்க? இந்த பேச்சை கேட்கிறப்போ தம்பிகளுடைய மன ஓட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆமா, அண்ணன் சொல்றது கரெக்ட் தான். 10 நிமிஷத்துல எப்படி எல்லாம் பேசிருக்க முடியும்? காளியம்மாள் அக்கா சொல்றது ரொம்ப தப்பா இருக்கு. அண்ணன் இவங்களை பிசுறுன்னு சொன்னதுல தப்பே கிடையாது. எப்படி நம்ம கட்சிக்குள்ள இருந்துட்டு நம்ம அண்ணனை தப்பா சொல்றாங்க, இப்படி இவங்களே பேசுறப்போ வெளியே இருக்கவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகள் அண்ணன் சொல்றத அப்படியே நம்பிக்கிட்டு இருப்பாங்க. நடா டேய், 200 கோடியை விட்டு விட்டு வருவதே பெரிதென்றால் நாம் 2000 கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டு விட்டு களத்திலே தனியா நிற்க காரணம் தான். இந்த கூட்டங்களை நடத்த நாம் திரள் நிதி பேசும்போது பிச்சை எடுக்கிறார்கள், அதை எடுக்கிறோம்.
எல்லாவற்றையும் நீங்கள் திருடி வைத்துக் கொண்டால் நாங்கள் பிச்சை தான் எடுத்து செய்ய வேண்டும். 2000 கோடியை விட்டுட்டு வந்தாரா? அப்படியா? அப்ப ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணது, மருத்துவ பாசறை இளவஞ்சி அக்கா அவர்கள் வந்துகிட்டு பேட்டியில எங்களை எல்லாம் டம்மி வேட்பாளரா நிக்க வச்சுட்டு எதிர்கட்சிகள்கிட்ட காசு வாங்கிட்டு எங்களை எல்லாம் தோக்கடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் அப்ப அதெல்லாம் பொய்யா? சரி, நாங்கெல்லாம் பிச்சை எடுத்துதான் வாங்குறோம், அதை திரள்நிதின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்பட்டு தம்பிகள் தங்கைகள் கிட்ட இருந்தெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி திரள்நிதி வாங்குற காசுல 64,500 ரூபாய்க்கு சேலத்துல ஒரு ஹோட்டல்ல குட்டிச்சு காலி பண்ணிருக்காரு. அப்ப இதெல்லாம் என்ன? இத பத்தி பேசுனதுக்கு ஒரு சோம்பி ஒருத்தன் என்னைய வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். உங்க மேலயும் வழக்கு போடட்டுமா? அந்த நபர் சொன்ன நபர் வந்துட்டு அவர் மேல நாங்க மான நஷ்ட வழக்கு போட போறோம், உங்க மேலயும் நாங்க அப்ப நஷ்ட வழக்கு போடட்டுமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்ன நஷ்டம்? என்ன நஷ்டம்? ஒரு விஷயத்த பத்தி எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த பத்தி அது சலசலப்பாகும். அதுவும் பொது வாழ்க்கையில வாழ்ற ஒரு நபரை பத்தின ஒரு சலசலப்பு, ஒரு சின்ன செய்தி வெளியே வருதுன்னா அது எல்லாருமே எடுத்து பேசுவாங்க. அதை எடுத்து பேசுற ஆட்கள் மேலாம் அப்போ வழக்கு போடுவீங்களா? அப்போ வழக்கு போடணும்னா எல்லார் மேலயுமே போடணும். இங்க பாருங்க, சேலத்துல வந்து 64,500 ரூபாய்க்கு வந்து அவர் குடிச்சிருக்காராமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுற எல்லார் மேலயுமே வழக்கு போடணும். அது என்ன என் மேல? நான் பேசுறதுனால என் மேல வழக்கா? போங்கடா டேய். திரள்நிதி எடுத்து கட்சி நடத்துறதுக்கு யாரும் இப்ப எதுவும் தப்பா சொல்லல. ஆனா கட்சி மட்டும் நடத்தினா பிரச்சனை இல்லையே. சொந்த வாழ்க்கைக்கான தேவைகள் எல்லாமே திரள்நிதியில இருந்து தானே வாழ்றாங்க. அததான் பேசுறோம். எங்க சொல்லிட்டு பாப்போம், சாம்பிகளா சொல்லுங்க பாப்போம். 1 ரூபாய் கூட அண்ணன் திரள்நிதி காசுல இருந்து சொந்த செலவுக்கு எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு பாத்துருவோம். அதுவும் இல்லாம இந்த திரள்நிதி கொடுக்கிற நபர்கள் எல்லாம் ஏழை வர்க்கத்தை சார்ந்த நிறைய பேரும் கொடுக்கறாங்க. சும்மா இந்த பணக்காரனுங்க கொடுக்குற திரள்நிதியை பத்தி எல்லாம் பேசல. எல்லாத்தையும் மூட்டையா வச்சுக்கிட்டு அதுல இருந்து சும்மா எடுத்து கொடுக்கறவங்கள பத்தி நம்மளுக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா உண்மை இல்லாத தொண்டர், அடிமட்ட தொண்டர் கூட இவங்க பேசுறதுனால எல்லாம் மூளை செலவை அடைஞ்சு திரள்நிதின்ற பேர்ல எடுத்து கொடுப்போம். நம்ம தமிழினத்துக்கு நம்ம தான் வந்து கொடுக்கணும், நம்ம வந்து வாழணும், எல்லாரையும் வாழ வைக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் பண்றாங்க. அதுலதான் சில நபர்கள் 10 வருஷம் 15 வருஷம் நாங்கெல்லாம் எங்க வாழ்க்கையவே இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடி வெளியே வந்து சொல்லி சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க, இந்த கட்சியில போய் சேராதீங்க, சேர்ந்து உங்க பணங்களை கொண்டு போய் இது பண்ணாதீங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் சொல்றாரு, வீட்டுல இருக்கிற பொண்டாட்டியே வந்து இந்த கட்சியில இருக்கன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க, அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து பேசுறோன்றப்போ நம்ம மேல வழக்கு போடுவாங்களாம். டேய், யாரா நீங்க எல்லாம் கோமாளிகளா? படி நீ ரஜினிகாந்த் உன்னை கேட்டு தான் போன மேடம், வெறுப்பு தானே. உன்னை கேட்டுதான் தண்ணி குடிக்கணும், உன்னை கேட்டுதான் நான் ஒண்ணு கடிக்கணும் மேடம். மூட்டத்தை என்ன பேச்சு இது? ஒரு கட்சிக்காரன் இப்படி எல்லாம் ஒரு மேடையில கேவலமான சொற்களை எல்லாம் இப்படி சொல்லலாமா? என்ன பேச்சு இது முதல்ல? சரி, இதையும் கேட்டுக்கிட்டு இருந்து கை தட்டிக்கிட்டு இருக்கானுங்க கருவம் முடிச்சவனுங்க. இவனுங்களே என்ன சொல்றதுன்னு தெரியல. ரஜினி அவர்களுடைய பிறப்பை கேலி செஞ்சு அதை இழிவா பேசி, கேலி செய்யறத வேற, இழிவா பேசி அவருடைய மகள்களுடைய வாழ்க்கையை இழிவா பேசி கேலி பண்ணி இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு அவங்க கிட்டயே போய் கடைசியில உதவி கேட்டு போய் நிக்கிறாரு. இதெல்லாம் கேவலமான செயல் இல்லையா? எல்லாரும் கேட்கதான் செய்வாங்க. யோ, அன்னைக்கு இப்படி பேசிட்டு இருந்தல்ல, இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கதான் செய்வாங்க. உடனே இவருக்கு அப்படியே மானரோசம் எல்லாம் பொங்கிருச்சு. பேசுறதுக்கு எதில் என்ன போய் சுவத்துல நாக்க தேய்ச்சி நக்கிட்டுறா நாயே, எப்படி நீ சந்திக்க வெறி வருதா இல்லையா? என்ன கேட்காம எப்படிங்க நீ என் பொண்டாட்டி கைப்பிடிச்சிருக்கலாம் மறைப்பித்தரான்? வெறி ஆகுதா இல்லையா? எனக்கு தெரியும்டா என்ன செய்யறதுன்னு. நான் ரஜினிகாந்த் ஐயாவை சந்திச்சதுனாலே RSS ஆயிட்டாரு, சங்கி ஆயிட்டாரு, அப்படியே போயிட்டாரு. எவ்வளவு அருவருப்பான வார்த்தைகள் பாத்தீங்களா? பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னா செவுத்துல நாக்க வச்சு நக்கிட்டுறான் நாயேன்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் ஒரு கட்சியுடைய தலைவர் நம்மளுக்கு இத அவர் சொன்னதை எடுத்து சொல்றதுக்கே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. எப்படி ஒரு கட்சியுடைய தலைவர் இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சராய் இதை பத்தி சொல்றதுக்கே, இந்த முதலமைச்சர்ன்ற வார்த்தைய இவருக்கு ஓமையா யூஸ் பண்றதுக்கே வந்து கேவலமா ஃபீல் ஆகுது. இவரு சொல்றது அது போக இவருடைய இந்த தொம்பிகள் சொல்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு வெறி நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வெறி நாய் வந்து மக்களை எல்லாம் கடிச்சிட்டு இருக்கு. அந்த கடிச்சது வந்து செய்தியா தான் வெளியே வரும் இல்லையா? அந்த செய்தி வெளியே வந்ததுக்கு அந்த நாய் வந்து எல்லாருக்கிட்டையும் பார்த்து, என்ன நான் உன்னைய கேட்டுட்டு தான் கடிக்கணுமா, நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் கடிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இருக்கு இவர் பேசுறது. இவரு மட்டும் இல்ல, இவர் தொம்பிகளும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கடைசியா ஒரு வீடியோ பார்க்க வேண்டியது இருக்கு. இது சீமான் அண்ணன் இல்ல, சீமான் அண்ணனை ஆதரிக்கும் ஒரு நபர், அவர் வந்து ஃபேமஸான ஒரு நபர். அவரு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பாருங்க. டீ குடிக்கிறதுக்கடா உசுறு போக பாவி,
இல்லை எனக்கு புரியல, டீ குடிக்கிட்டு ஒசூர் இல்ல வரைக்கும் அவரு கூட இருக்கிற டீ கடை சரி, அதனால அவரு கொஞ்சம் பயங்கரமா ஃபேமஸ் ஆகுறதுனால ஹோசூர்ல அவன் அப்பா கடையை வச்சு கொடுத்துருக்காரு. அதனால போய் மக்கள் யார் ஓசூர்ல கடை வச்சு கொடுத்தாரு? இல்ல அவரு வச்சிருக்காரு, அந்த கேமரா சூரியன்றவரு ஹோசூர்ல டீ கடை வச்சிருக்காரு. அதை போய் மக்கள் எல்லாரும் ஓசூர்னா பெங்களூர் தானே? பெங்களூர். பெங்களூர் தான் சொல்றீங்க. ஏன் தமிழ்நாட்டுல வைக்க இடம் இல்லையா அவருக்கு? என்ன நியாயம், அவருக்கு சொந்த ஊர் ஹோசூர்ல இருக்கு, அதனால கடை அங்க வைக்கிறாரு. அப்போ வீடியோ இங்கே போடுவாரு, இங்கே கேமராமேனா ஒர்க் பண்ணுவார், தமிழ்நாட்டுல டீ கடை அங்க போடுவாரு. நல்ல வரவேற்பு, நல்ல முன்னேற்றம். இப்ப நீங்க கேஜிபிக்கு எம்சி ரோட்ல இருக்கனால எம்சி ரோட்ல கடை வச்சிருக்கீங்க. ப்ரோ நான் எங்க பிறந்தேன்? எம்சி ரோட்ல பிறந்தீங்க, இங்க மன்னார்பேட்டையில பிறந்தேன். அதனால இங்க இங்க தானே நான் சாதிக்க முடியும். அதே மாதிரி அவர் ஹோசூர்ல பிறந்தாரு, ஹோசூர்ல கடை வச்சு. அப்ப ஏன் இங்க கேமரா எடுத்துன்னு வந்தாரு? இப்போ இங்க ஏன் கேமரா தூக்கின்னு வந்தாரு? யாராவது சொல்லி அவரை நிப்பாட்டுங்களேன்டா. ஒசூர் தமிழ்நாட்டுல தான் இருக்குன்னு யாராவது சொல்லி புரிய வைங்கடா. ஒசூர் பெங்களூர்ல இருக்குன்னு பேசிட்டு இருக்காரு. ஐயோ யாரா இவனுங்கெல்லாம். சீமான ஆதரிக்கிற நபர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இனவெறிய வச்சுதான், இனவெறிய முதலீட வச்சுதான் தொழிலும் பண்றான். அவன் வாய் பேச்சும் அதுலதான் வருது. முதல்ல இந்த ஆளுக்கு ஒசூர் தமிழ்நாட்டுல இருக்குன்றதே தெரியல. ரெண்டாவது ஒசூர் பெங்களூர்ல இருக்குன்னு நினைச்சிட்டு இனவெறியை கக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் யாரு போட்ட விதைன்னு நினைக்கிறீங்க? நம்ம சைமன் செபாஸ்டியன் அண்ணன் போட்ட விதை தான். சரிங்க மக்களே, இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோல நம்ம பேசிக்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய், டேக் கேர்.